ஒரு காலத்தில் மிக மிக தொலைவில் உள்ள ஒரு அழகான ராஜ்யத்தில் டியா என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள். டியாவுக்கு டோஃபு என்ற ஒரு செல்லப் பூனை இருந்தது. டோஃபு உலகிலேயே மிகவும் சோம்பேறி பூனை. அவனுக்கு நாள் முழுவதும் தூங்குவதுதான் பிடிக்கும். விளையாடவும் ஓடவும் அவனுக்கு சுத்தமாக விருப்பமில்லை. ஒரு நாள் டியா மற்றும் டோஃபு பூங்காவில் நடந்து கொண்டிருந்தார்கள். அப்போது டோஃபு ஒரு எலியை பார்த்தான். ஐயோ, அந்த எலியை பிடிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் சோம்பேறித்தனத்தால் ஓடவே முடியவில்லை. டோஃபு நகரக்கூட மனம் இல்லாமல் டியாவை பார்த்து சோகமாக மியாவ் என்று சத்தமிட்டான். டியாவுக்கு உடனே புரிந்தது. டோவுக்கு எலியை பிடிக்க உதவி வேண்டும் என்று. அவள் ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு எலியை துரத்தினாள். எலி ஓடி ஒரு துளைக்குள் மறைந்தது. டோஃபு அதை பார்த்து சற்று ஏமாற்றமடைந்தான். அந்த இரவு டியாவுக்கு பசிக்கத் தொடங்கியது. அவள் சமையலறைக்கு சென்று சீஸ் பார்த்தாள். சீஸை எடுத்து ஒரு சாண்ட்விச் செய்து சாப்பிடத் தொடங்கினாள். அப்போது டோஃபு அங்கே வந்தான். டியா சீஸ் சாப்பிடுவதை பார்த்தவுடன் மியாவ் மியாவ் என்று சத்தமாக கத்தினான். டியா சிரித்துக்கொண்டு டோஃபுக்கு சிறிது சீஸை கொடுத்தாள். டோஃபு மகிழ்ச்சியுடன் முறுமுறுத்து, நீதான் உலகிலேயே சிறந்த பெண் என்று சொன்னது போல டியாவை பார்த்தது. இவ்வாறு டியா மற்றும் டோஃபு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். சோம்பேறித்தனம் நல்லதல்ல. தன்னால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். பகிர்ந்து கொள்வது நல்ல பழக்கம். கருணையும் உதவும் மனமும் மனிதனை உயர்த்தும். அதனால் நாம் சோம்பேறியாக இருக்காமல் பிறருக்கு உதவி செய்து நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து வாழ வேண்டும்.